அதண்டா உண்மையான செய்திதான் அபூசாலி காக்கா. சும்மா வீணா சிகரெட் வாங்கிய சல்லி எல்லாம் நெருப்பு வச்சு பத்த வச்ச மாதிரி தான். உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்வோர் செய்தாண்ட தோழர் நல்குவான்லே வந்துச்சே. காக்கராஜின் இன்றைக்கு உலகம் புகைத்தலுக்காக சுமார் $100 மில்லியன் செலவழிச்சியா? இது இவனேலு விளங்கியோம் இல்லையனின் அபூசாலி காக்கா. விளங்க வச்சோமேல அவனின் ஏழு தெரியாமலே இன்னும் ஒரு மோசமான ஈமானா பாதிச்சிய விஷயம் நடக்கிய. சிகரெட் குடிச்சேன் சல்லி இல்லாட்டி எந்தியன் செய்தன் தெரியுமா? கடனுக்கு தரி, தாட்டு தரி, கடன் எடுத்து தரி, பொய் சொல்லி தரி வாங்கி குடிப்பாங்க. அதை குடிச்சலாட்டி உடம்பெல்லாம் நடுங்குமா? இதால பொய், களவு, கடன் என்ற ஈமான பாதிச்சு விஷயம் எல்லாம் நடக்கியே. நோம்புல ஒத்தரும் குடிச்சதானே, அதை வளமையாக்கினா தருதானே. நல்லா தான் நீங்க சொல்லி அபூசாலி காக்கா. நோம்பு திறந்த உடனே எல்லாத்தையும் சேர்த்து ஒரேடியாக 4-5 சிகரெட் பத்த வச்சிய. நோம்புல ஆட்களே ஒளிச்சு குடிச்சாக்களே நான் கண்டிச்சு. அல்லா பாக்கி என்ற பயமில்லாததான் இதுக்கு காரணம். ஹதீசுல வாழ்க்கையில எடுத்து நடக்கலேன்னு இந்த ஹதீஸ கொஞ்சம் கேளுங்க. இத்தகில்லா ஹை சும்மா குண்ட, நீ எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்துகொள். அல்லாஹ் மேல கியாமத்தினால பத்தி பயமிருந்தா அவன் இப்படி செய்ய மாட்டான். கபர்லேம் கியாமத்தினாலே கேள்வி கேட்கல என்ன பதில் சொல்ல போறோ தெரியா? நீங்க சிகரெட் குடிச்சியல்ல தானே அபூசாலி காக்கா? நீங்க எதுக்கும் பயப்படிய? நான் நிச்சயமா குடிக்கல, ஒரு நாளே 2 தான். அப்ப இவ்வளோ நேரமும் நீங்க சிகரெட் குடிச்சியல்லாத மாதிரி பேசின அபூசாலி காக்கா. நீங்க வெச்சுக்கு சிகரெட் குடிச்சவங்களுக்கு ஏசி கொண்டிருந்தானே, அதுக்கு நானும் சிகரெட் குடிச்செல்லாம் மாதிரி பேசினேன். என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் இனிமே சிகரெட்டை வாயிலாலும் வச்சியல்ல. நான் சரி செல்லுமோண்ட பயத்தால நீங்க ஏண்ட மேல் இருந்த மரியாதையால நீங்க சிகரெட் குடிச்சிய விஷயத்த மறைச்சிட்டேன். அது தவறுன்னு தெரிஞ்ச உடனே எனக்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். இதே பயமும் இதே கண்ணியமும் உங்களுக்கு அல்லா மேல வரணும். அப்படி வந்தா தான் அல்ல உங்களை மன்னிச்சு தீனுடைய விளக்கத்தை தருவான். ஒவ்வொரு முஸ்லீமும் என்ன போல சிகரெட்டை பாரதூரமான விளைவுகளை புரிஞ்சு அதிலிருந்து விடுபட எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும் என அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறேன். நாங்க மிச்சம் நேரமா பேசுங்க, மயத்தெடுக்க டேஞ்சரி. நாங்க போமா? வாங்க போ. ஹெல்த்தியலை தொடர்ந்து மனதின் இனிய கசீதா ஒன்றை செவிமடுப்போம். To continue the program a qasida to entertain you. Muhammad sallallahu alayhi wa sallam tot. Muhammad sallallahu alayhi wa sallam tot. Utlubu lil minal mahdi ilallah. Utlubu lil minal mahdi ilallah. Utlubu lil minal mahdi ilallah. From the cradle to the grave, seek knowledge, seek knowledge, seek knowledge.
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தன்னால் இயன்ற அளவு தர்மம் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிலர் வந்து, நாயகமே, செல்வந்தர்கள் தங்களின் தேவைக்கு மேல் மிஞ்சிய பொருள்களை தர்மம் செய்து அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்கின்றனர். ஆனால் எங்களால் அவ்வாறு தர்மம் செய்ய முடியவில்லையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நற்செயல்களை செய்யுமாறு பிறரை ஏவுவதும் நீங்கள் செய்யும் தர்மமாகும். தீய செயல்களை செய்யாது பிறரை விலக்குவதும் நீங்கள் செய்யும் தர்மமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சத்தியம் அசத்தியம் என்பவற்றுக்கிடையில் நடைபெறும் மகாநாடு. Our next event is conference. என்னுடைய சைத்தானிய தோழர்களே, தலைவா, எமது எதிர்களாய முஸ்லிம்கள் வெற்றி பாதையில் போய் கொண்டிச்சு. அவங்க ஈமானிலும் ஒழுக்கத்திலும் உயர்ந்து கொண்டு போறாங்க. எமது தலைவனுக்கெல்லாம் தலைவனாய இப்லீஸின் சவாலை நிறைவேற்றணும். ஒரு காலத்துல ஃபிர்அவுன், நும்ரூத், காரூன், அபூஜஹல், அபூலஹப் அவங்க எல்லாம் எப்படி எங்கட மாய வலையில் சிக்குண்டார்கள், அதே போல ஏனைய முஸ்லிம்களை வரையெடுத்து நரகத்துக்கு அழைத்து செல்லணும். எமது தலைவன் இப்லீஸ் அல்லாஹ்விடம் முழு மனித இனத்தையும் வழியெடுப்பதால் சவாலிட்டிருப்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். தலைவா, முஸ்லிம்களை வழி எடுக்க மிச்சம் விழான வழி என்னன்னு சொன்னார். பெண்களை வழி எடுத்துட்டால் முழு சமூகம் தானா வழி எடுத்து. ஷபாஷ் ஷபாஷ். தலைவா, தலைவா, ஆமாம், ஒரு பெண்ணை வழி எடுத்துட்டால் முழு சமூகத்தையும் வழி எடுக்க மிச்சம் லேசே. பெண்களோட உள்ளத்துல பேரழகு என்ற மாயையை ஏற்படுத்தி அவங்களோட நட உட அனைத்திலும் கவர்ச்சி தன்மையை ஏற்படுத்தி அவங்கள ஆண்களுக்கு விருந்தா தோணணும். இதனால ஆண்களை வழியடிக்கலும் முழு சமூகமும் தானா வழியேற்றிடும். எக்ஸலன்ட். தலைவா, முஸ்லிம்கள் சரியான மடையர்கள். முஸ்லிம்களுக்கென்று தனியானோட மெது இல்லை. ஊடகம், தொலைத்தொடர்பு சாதம் எல்லாம் எங்கட கைக்குள்ளத்தான். டிவி, ரேடியோ, கம்ப்யூட்டர், டெலிஃபோன் இவற்றின் பக்கம் முஸ்லிம்களை பிஸியாக்கிட்டா முஸ்லிம்களை கேட்க மிச்சம் லேசி. ஷபாஷ் ஷபாஷ். தலைவா, நவீன ஊதிய கலாச்சாரம் என்ற பேர்ல எல்லா முஸ்லிம்களையும் ஒரே அடியில வழி எடுக்கலும். சினிமா, இசை, காதல், போதை மருந்து, கவர்ச்சியான முறையில் உடையிடுவது, இயக்க வெறிவிடுத்தவர்களாகவும் அரசியல் வெறிவிடுத்தவர்களாகவும் அலைய விடுவது, இதன் மூலம் முஸ்லிம்களை திசை திருப்பேலும். ஷபாஷ் ஷபாஷ். தலைவா, எங்கள் இனம் மற்றும் நரகத்துக்கு போக கூடாது. எல்லா முஸ்லிம்களையும் கூட்டிக் கொண்டுதான் போகணும். ஆமா, எல்லா முஸ்லிம்களையும் கூட்டிக்கு தான் போகணும். தலைவா, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் இன்றைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிய. முஸ்லிம் மன்னர்கள் மிச்சம் விழிப்புணர்வோடு தங்களை சமூகத்தை நடத்துறாங்க. அதனால முஸ்லிம் மிச்சம் கவனத்தான் நிற்கிறாங்க. அட போடா பயலே, இன்றைக்கு படித்தாங்க எவ்வளவுதான் புத்திமா ஊர்னாலும் உமா அப்பாவுக்கு செவிடங்காதில ஊதிய சங்கு மாதிரிதான். உலகத்தில நிறைய சாதிக்கணும் என்று உமா அப்பாட ஆசை. மிச்சம் சந்தோஷம் என்னுடைய சைத்தானிய நண்பர்களே. நாங்க முஸ்லிம்களோட விஷயத்துல மிச்சம் கவனமா இருக்கணும். அவங்களோட விஷயத்துல நாங்கள் தலையிட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை
அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னிட்டு இங்கு கூடி இருக்கிறோம். எங்களை முஸ்லிம் உம்மத் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாங்க. சொர்க்கத்தை லட்சியமாக கொண்டு வாழ வேண்டியவங்க எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாங்க. சைத்தான வலையில சிக்கொண்டு போயிட்டாங்க. சஹாபாக்களை முன்மாதிரியா கொண்டு வாழ வேண்டியவங்களோட நிலைமையை பார்த்தா கண்ணால அந்நீர் வார. ஒரு காலத்துல அந்நியர் எங்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் இன்றைக்கு அந்நியர் எங்களை பார்த்து காரு துப்புற நிலைமை ஆயிட்ட. சைத்தானின் ஆதிக்கம் அந்த அளவுக்கு முஸ்லிம்களை ஆக்கிரமிச்சிட்டு. உண்மைதான். இப்ளீஸ் அல்லாஹ் கிட்ட சவால் விட்டதானே முழு மனித இனத்தையும் வழி எடுப்பதாக. அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. நாங்க பேசி மட்டும் போதா, எங்கட திட்டங்களை பொதுமக்களுக்கு மத்தியில சொல்லணும். பொதுமக்களை நல்ல விஷயங்களையும் பக்கம் பிஸியாக்கணும். அப்ப சைத்தாண்ட வலையிலிருந்து விடுவித்துக் கொள்ளலும். ஆம், அதுக்கு நாம் பெஸ்டுக்கு தனி மனிதனுக்குள்ள இஸ்லாத்தை கொண்டு வரணும். பின்னர் இஸ்லாமிய வீடு, பின்னர் பண்பாடு மிக்க சமூகம். அல்ஹம்துலில்லாஹ். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் இங்க யாரையும் மத பொருள்ல. ஒவ்வொருத்தரும் தங்களை திருத்தி கொள்ள இன்றைக்கு நிறைய வகைகள் திறந்திருச்சு. ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு ரேடியோவை போட்டாலே 12 மணி வரை முஸ்லிம் நிகழ்ச்சி போற. ஒவ்வொருத்தரும் திருந்தி கொள்ள இதுவே போதும். அது மட்டுமா என்ன, இன்றைக்கு நிறைய இஸ்லாமிய புக் பேப்பர் நிறைய இருக்கு. இதை பாக்கியத்துக்கு யாரும் இல்ல. சைத்தான் அருவருப்பான செய்தியைத்தானே அழகாக்கி காட்டியது. இந்த நிலைமையை நாங்க மாத்தணும். பொதுமக்களுக்கு மத்தியில வாசிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி நடமாடும் சேவை தொடங்கணும். ஒவ்வொரு வீடா சென்று இஸ்லாமிய புத்தகங்கள், பேப்பர் இவற்றை அறிமுகப்படுத்தி மக்கள் வாசிக்குமாறு தூண்டணும். மாஷா அல்லாஹ், நல்லதொரு ஆலோசனை தான். இன்ஷா அல்லாஹ் இத்திட்டத்தின் மூலம் ஊர் சுற்றும் பொடியன்மாரையும் மாத்தலும். இன்றைக்கு பொடியன்மாத நிலைமை தெரியும் தானே. பொடியன்மார் ஒன்று ஊட்டி நல்லா திருத்தி நல்ல சிந்தனை உடையவர்களாக மாற்றணும். பின்னர் எங்கள் நடமாடும் சேவையை பொடியன்மார்க்கு கொடுத்துட்டால் அவனு அதிலேயே பிஸி ஆயிடும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இன்றைக்கு படிச்ச முஸ்லிம் மாணவர்கள் தங்களோட இலக்கு தெரியாம எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாங்க. இவங்களை சரியான முறையில் வழிநடத்துவது முஸ்லிம் சமூகத்துடன் தான் பொறுப்பு. எனவே நாம் ஓலவல் ஏலவல் படிச்ச மாணவர்களை ஒன்று ஊட்டி லீடர்ஷிப் கேம்ப் நடத்தணும். அது மாணவர்களின் எதிரான வாழ்க்கைக்கு மிகவும் வழிகாட்டியா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இந்த லீடர்ஷிப் கேம்பியும் யூஸ்ஃபுல்லான பயிற்சி திட்டம். ஆனால் உம்மா அப்பதான் நல்ல விஷயங்களுக்கு பிள்ளைகள் அனுப்பியல்ல. 4-5 நாளைக்கு ட்ரிப் அனுப்பி என்றார் ரெடி. எல்லா பிள்ளைகளும் பிறக்க கொள்ள இஸ்லாத்தில் தான் பிறக்கிய. அவங்க நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாறியது உம்மா வாப்பாட வளர்ப்பில்தான். நாங்க உம்மா அப்பாடி நிலப்பாட மாத்தணும். அவங்க திருந்தினால் பிள்ளைகளும் தானாவே திருந்திடுவாங்க. ஆமாம், உண்மைதான். அதுக்கு ஒரு வேலை செய்யணும். பாடசாலை ஏற்பாடு தந்துட்டு மாத்துக்கு ஒரு முறை உம்மா வாப்பாக்கு பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமான கிளாஸ் வைக்க சொல்லணும். பாடசாலைகள் பேரளவில் முஸ்லிம் பாடசாலை என்று இல்லாமல் சிறந்த முறையில் இயங்கினால்தான் உண்மையிலே வெளியாகக்கூடிய மாணவர்களும் சிறந்த ஆளுமையுடையவர்களாகவும் பண்பாடுடையவர்களாகவும் தான் இருப்பார்கள். இத்தகைய மாணவர்கள் தான் சமூகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சைத்தான் என்பவன் மிகவும் பொல்லாதவன். அவன் எந்த நேரமும் எங்களை வழியெடுக்கவே பார்த்து கொண்டிருக்கிறான். நபிமார்களை கூட வழியெடுக்க முற்பட்டவன் தான் இந்த இபிலிஸ். நபிமார்களுக்கிட்ட தக்குவாவும் மீமானும் இருந்ததால் அவங்க தப்பிட்ட. அந்த தக்குவாவும் மீமானும் எங்களுக்கிட்ட இல்ல. அதனாலதான் சைத்தான் எங்களோட விளையாடி கூத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இனிமேலும் நாங்க சைத்தான வலையில சிக்காம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு பெற்றுக்கொள்வோம். திருந்தி வாழணும், மற்றவர்களையும் திருத்தணும். இன்ஷா அல்லாஹ். அப்ப
அடுத்து ஓர் அரபு உரையாடல் இடம்பெறும். Next, the conversation in Arabic. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Sanatakallamul yawma ayatikum. நாம் இன்று உங்கள் எதிர்கால இலட்சியங்களை பற்றி கலந்துரையாடுவோம். யா அஸ்மா மாதா துரீது அன் தகூன ஃபில் முஸ்தக்பில். அஸ்மாவே, நீங்கள் எதிர்காலத்தில் எப்படி வர வேண்டும் என ஆசைப்படுகின்றீர்கள்? உஹிப்பு அன் நகூன முஹந்திஸதன் லியப்னியல் பியூத வல் இமாராத். நான் வீடுகளையும் பெரிய கட்டிடங்களையும் கட்டுவதற்கு ஒரு பொறியியலாளராக வர விரும்புகின்றேன். வாந்தியா ஹாஜரா. ஹாஜராவே, நீங்கள் எதிர்காலத்தில் எப்படி வர வேண்டும் என ஆசைப்படுகின்றீர்கள்? أحب أن أكمل دراستي في جامعة دينية لأصبح داعية في الإسلام. நான் மார்க்க கலாசாலையில் எனது படிப்பை பூர்த்தி செய்துவிட்டு இஸ்லாத்தில் ஒரு தாயாக வர விரும்புகின்றேன். وأنت يا رماس ما رأيك في أن تصبح محاميا فأنت ماهر في الكتابة. ரிமாசே, நீங்கள் எதிர்காலத்தில் எப்படி வர விரும்புகின்றீர்கள்? உங்களுக்கு ஒரு சட்டத்தரணியாக வர முடியும் தானே? ஏனெனில் நீங்கள் பேச்சில் நல்ல கெட்டிக்காரனாக உள்ளீர்கள். நான் ஒரு பத்திரிகையாளராக வர விரும்புகின்றேன். ஏனெனில் நான் எழுத்துத்துறையை விரும்புகின்றேன். وأنت يا إماد. இமாதே, உங்களது எதிர்கால இலட்சியம் என்ன? أحب أن أكون لاعبا مشهورا في كرة القدم. நான் உதைப்பந்தாட்டத்திலே பிரசித்தி பெற்ற விளையாட்டு வீரனாக வர விரும்புகின்றேன். ஜெயிதா. உங்கள் எதிர்கால இலட்சியங்கள் சிறப்பாக உள்ளன. رن الجرس سنلقى في الدرس تعال إن شاء الله. மணி அடித்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்